யூஜி இதாதோரி கன்வர்ஜென்ஸ். பிளட் மேனிபுலேஷன் கன்வர்ஜென்ஸ். நம்ம ரத்தத்துக்கு அழுத்தத்தை கொடுத்து அதோட லிமிட் வரைக்கும் கம்ப்ரஸ் பண்றது தான் இந்த ஸ்கில். கன்வர்ஜென்ஸ்னால கம்ப்ரஸ்ட் ஆன இந்த பிளட் ஒரே நேர்கோட்ல செலுத்தப்படும். சபிக்கப்பட்ட ஆற்றல் கூட சேர்த்து கம்ப்ரஸ்ட் ஆன பிளட்டை இது கூட சேர்க்கும் போது அது சவுண்டை விட வேகமா போகும். பிளட் மேனிபுலேஷனோட இந்த கலை பேர் என்ன தெரியுமா? பியர்சிங் பிளட். நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என் 2 தம்பிகளும் சாகும்போது கடைசியா ஏதாவது சொல்லிட்டு செத்தாங்களா? தம்பிங்களா? ஆமா, நீ உன் கையால கொன்னியே அந்த 2 பேர் தான். இல்ல, எதுவும் சொல்லல. ஆனா அழுதாங்க. இது என்னடா வம்பா போச்சு. மறுபடியும் என்னை விட்டு தள்ளி போயிட்டானே. அவனோட அந்த பீம் ஆஃப் பிளட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. தப்பிக்கவும் சான்ஸ் கம்மியா இருக்கு. அவ எப்ப குறி வைக்கிறான்றதையும் நான் தான் முடிவு பண்ணணும். ஏமாத்த பாக்குறியா? பார்த்துக்கலாம்டா. நான் யோசிச்சது சரிதான். சுடும் போதுதான் அதோட வேகம் அதிக அளவுல இருக்கும். அதுல இருந்து தப்பிச்சா நான் ஜெயிச்சிடலாம். சூப்பர் நோவா. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். கம்ப்ரெஷன் பத்தல போல இருக்கு. மெக்கமாரு, இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? சேமிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு இல்லையா. இவன் சோசோ. இது பிளட் மேனிபுலேஷன் தானே? உனக்கு தெரியுமா? காமாவும் இதே டெக்னிக்கை தான் பயன்படுத்துறான். என்னுடைய வீக்னஸ் தெரியலனாலும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா அது? முதல்ல இங்க இருந்து டாய்லெட்டுக்கு ஓடிப்போ. டாய்லெட்டா? எதுக்கு? நான் சொல்றத பண்ணுடா டேய். இது வேலை செய்ய 10% சான்ஸ் தான் இருக்கு. ஒருவேளை இது வேலை செய்யலனா நீ செத்து போயிடுவ. உள்ள வர மாட்டியா? இல்ல உன் தம்பிங்க மாதிரி நீயும் கோழதானா? இல்ல வர. இல்ல வர. ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல நிறைய அக்கறை இருக்கு போல. அதனால ஈஸியா ஏமாத்திடலாம்டா. எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. இதாதோரி எப்படி தப்பிச்சு போறான்னு நானும் பாக்குறேன். என் கன்வர்ஜென்ஸ் கரைஞ்சு போயிடுச்சா? பிளட் மேனிபுலேஷன் டெக்னிக்கோட தாக்கம் அதிகரிக்கிறதுக்காக ரத்தத்துல இருக்கிற உரைய வைக்கிற பண்பை செயலிழக்க வச்சிருவாங்க. அதனாலதான் மற்றவங்களை விட சோசோவோட ரத்தம் இன்னும் சுலபமா தண்ணியில கரைஞ்சு போயிடுது. இது போதாதுன்னு தண்ணியில பட்டதுனால ஏற்பட்ட ஆஸ்மாட்டிக் பிரஷர் ரத்தத்துல இருக்க ரெட் பிளட் செல்ஸை விரிவடைய வச்சு அதோட செல் வால்ஸை டேமேஜ் பண்ணிருக்கு. இதனாலதான் ரத்தத்துக்குள்ள இருக்கிற 45% செல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடுச்சு. அதனால அவனோட டெக்னிக்கும் கன்வர்ஜென்ஸும் செயலிழந்து போயிடுச்சு. அப்படின்னா மெக்காமாரு வச்ச குறி தப்பலன்னு அர்த்தம். உடம்புக்கு வெளியில பிளட் மேனிபுலேஷனை பயன்படுத்தி சோசோவால இனி யூஜி இத்தாதோரியை தாக்கவே முடியாது. பிளட் மேனிபுலேஷன், பிளட் மீட்டியோரைட். சொதப்பிட்ட. அவனால என்ன தாக்க முடியாதுன்னு நினைச்சேன். என்ன இது? எங்க தாக்கி இருக்கு? முன்னாடி வயிற்றுல அடி வாங்கினதை விட இது பயங்கரமா இருக்கே. ஏதோ அடிபடக்கூடாத இடத்துல அடிபட்டிருக்கு. நான் என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கோஜோவை காப்பாத்துறதுக்கு நான் தான் போகணும்னு அவசியம் இல்ல. ஒரு கை பார்த்துருவோம். பிளட் மேனிபுலேஷனை பயன்படுத்துற யாராலையும் ஒரே நேரத்துல எல்லா வெசல்ஸ் மேலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. வாடா பாத்துக்கலாம். ஏன்னா அவங்க அதிகமா ரத்தத்தை உரைய வைக்கிறதால உடனே த்ரோம்போசிஸ்னால அவங்க பாதிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ரத்தம் உரையறத விட யூஜி தான் பெரிய ஆபத்துன்னு சோசோ நினைக்கிறான். அதனால சண்டைக்கு தயாராகிறான்.
இன்னும் மூச்சு விடுறானா? அடச்ச, இப்படி ஒரு உதவாக்காரன் கிட்டே தோத்து போவான். அந்த நொடியில ஜோசோவுக்கு நிறைய நினைவுகள் வந்தது, அதுவும் இல்லாத நினைவுகள். இந்தாங்க, நீங்களும் வாங்கிக்கோங்க. என்ன நடக்குது இங்க? ஒண்ணுமே புரியல. இன்னும் மூச்சு விடுறானா? ஜோசோவுக்கு நிறைய நினைவுகள் வந்தது, அதுவும் இல்லாத நினைவுகள். நீங்களும் வாங்கிக்கோங்க. என்ன நடக்குது இங்க? ஒண்ணுமே புரியல.